ஐபிஎல் தொடரில் தோல்வியை சந்திக்கும் நிலையில் சென்னை அணி சேப்பாக்கத்தில் விளையாட உள்ள போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க ரசிகர்களிடம் ஆர்வம் குறைந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். ரசிகர்களின் மனநிலை தற்போது எவ்வாறாக இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வருகிற 25ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதக்கூடிய போட்டியானது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 போட்டிகள் இதுவரை சென்னை அணி விளையாடி இருக்கக்கூடிய நிலையில் அதில் 2இல் மட்டுமே வெற்றி பெற்று 6 போட்டிகளில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த 6 போட்டிகளிலும் மிகவும் மோசமான தோல்வியை சந்தித்த ஒரு காரணத்தினால் இந்த போட்டிக்கு, அதாவது சென்னையில் வருகிற 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனையானது மிகவும் குறைவாக இருந்த டிக்கெட் விற்பனையில் வரிசையில் காத்திருக்கக்கூடிய ரசிகர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மற்ற போட்டிகளுக்கு முதல் 10 நிமிடங்களிலே 3 லட்சம் முதல் 4 லட்சம் வரை வரிசையில் காத்திருந்து இந்த டிக்கெட் புக்கிங் செய்வதற்காக வரிசையில் காத்திருப்பார்கள். ஆனால் இன்று கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாகவும் வெறும் 50,000 முதல் 60,000 நபர்கள் மட்டுமே வரிசையில் காத்திருந்து இந்த டிக்கெட் புக் செய்வதற்காக காத்திருந்தனர். வருகிற 25ஆம் தேதி நடைபெறவுள்ள போட்டிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்கி 20 நிமிடங்களுக்கு மேலாகவும் 50,000 ரசிகர்கள் மட்டுமே வரிசையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய காத்திருக்கின்றனர். சென்னை அணி இதுவரை விளையாடி இருக்கக்கூடிய 8 போட்டிகளில் 6 போட்டிகளில் மட்டுமே 6 போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆர்வமானது ரசிகர்களிடையே குறைந்திருக்கிறது போட்டியை காண்பதற்கு. நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு.